தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 3வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்த, நம்முடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்த கொடுத்த ஒப்பற்ற ஒரு கொடை பேசும் சக்தி. குரல் எழுப்பி நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய விருப்பங்களை நாம் தெரிவிக்கின்றோம், நம்முடைய ஆசைகளை வெளிப்படுத்துகின்றோம், நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதை பிறருக்கு உணர்த்துகின்றோம். இந்த உணர்வு, இந்த வாய்ப்பை இழந்தவர்கள் தான் பேச முடியாதவர்கள். ஆனால் பேசும் சக்தியை பெற்றிருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு அதை நல்லதாக பயன்படுத்துகின்றோம்? எபேசியர் புத்தகம் 4 படிக்கிற பொழுது பவுல் இவ்வாறு சொல்லுவார்: கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயில் வராது இருப்பதாக, பிறருக்கு நன்மை தருகின்ற வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் பேசுவீர்களாக என்று சொல்லி, ஆசி வழங்குகின்ற வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுப்பார். நம்முடைய வார்த்தை சிறு அலசி பார்ப்போமே. காலையிலிருந்து மாலை வரை நாம் உரையாடுகின்ற உரையாடலே எத்தனை முறை நாம் பிறரை ஆசீர்வதிக்கின்ற, பிறருக்கு நன்மை தருகின்ற நலமானவற்றை பேசுகின்றோம். அதோடு கூட எத்தனை முறை இந்த நாவினை பயன்படுத்தி தீய வார்த்தைகளை, அசுத்தமான வார்த்தைகளை, பிறருடைய மனதை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை, பிறரை சபிக்கின்ற வார்த்தைகளை நாம் நம் வாயிலிருந்து உதித்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது பிலேயாம் இஸ்ராயல் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய வாயிலிருந்து வாழ்கின்ற வார்த்தைகள் இஸ்ராயல் மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் அதிகமாக படுகி வருவார்கள், ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கின்ற செய்தி நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய வார்த்தையினுடைய பயன்பாடு நமக்கு தெரியும். இந்த பிலேயாம் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவன் அசீரிய நாட்டை சார்ந்த ஒரு குறிகூறுகின்ற மனிதன், புறையினத்தவன். இவன் இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக பாலாக்கு என்கின்ற அரசனால் அழைக்கப்படுகின்றார். ஏனில் இஸ்ராயல் மக்கள் இங்கிருந்து புறப்பட்டவர்கள் யோர்தான் நதியை கடந்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்கு செல்வதற்கு முன்னால் யோர்தான் நதியின் கரையிலே அருகிலே இருக்கின்ற பொழுது அவருடைய வளர்ச்சியை கண்ட, இஸ்ராயல் மக்களுடைய வளர்ச்சியை கண்ட மோவாபு அரசன் பாலாக்கு இவர்களை சபிப்பதற்காக இந்த பிலேயாமை அழைக்கின்றான். நீ சபிக்கின்ற பொழுது இந்த மக்கள் வளர்ச்சி காண மாட்டார்கள், அழிந்து போவார்கள் என்கின்ற அந்த எண்ணத்தோடு ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, 4 முறை இவ்வாறு அவன் அழைத்தாலும் பிலேயாம் ஒவ்வொரு முறையும் இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை வாழ்த்துகின்ற, ஆசி கூறுகின்ற வார்த்தைகளாகவே அவனுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இப்படி அமைவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய ஆவிக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பவராக இருந்தார். எனவேதான் கடவுள் சொல்வதற்கு மேலாக நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களை வாழ்த்துவதாக இருக்கின்றது. புறவினத்தானாக இருந்தாலும் இறைவனுடைய வல்லமையை உணர்கின்ற பொழுது, இறைவனுடைய பிரசனத்தை அவர் அனுபவிக்கின்ற பொழுது, இறைவன் விரும்புவதை தன் வாழ்வாக மாற்றுகின்றார். இப்படி அன்னை மரியாள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து, இதோ உமது அடிமை, உமது சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிந்தார். எனவேதான் கீழ்ப்படியாமையால் இந்த உலகில் நுழைந்த ஜென்ம பாவத்தையும், பாவத்தின் வழியாக வந்த சாவினையும் தன்னுடைய கீழ்ப்படிதல் வழியாக, இறப்பின் வழியாக வென்றெடுத்தார். எனவேதான் 1 கொரிந்தியர் 15 பவுல் அழகாக சொல்லுவார்: சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, இயேசு தன் சாவின் வழியாக உன் கொடுக்கை முறித்தெறிந்தார் என்று சொல்லி. முதலாவதாக
நாம் ஆசி பெற்ற வார்த்தைகளை கூற வேண்டுமெனில் இறைவனுடைய குரலுக்கு இறை பிரசன்னத்தை நம்மிலே உணர வேண்டும். இறைவன் விருப்பத்திற்கு எதிராக செயல்படாதவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, நாம் பிறருக்கு ஆசி கூறுகின்ற மக்களாக, பிறருக்கு நன்மை பேசுகின்ற மக்களாக இருக்க வேண்டுமெனில் இந்த நற்செய்தி இருப்பதை போல, அந்த பரிசேயர் மறைநூல் அறிஞரை போல அகந்தை கொண்டவர்களாக, நான் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. பிறரை நம்மை விட தாழ்வானவர்கள், நான் தான் எல்லாம் என்று சென்ற உயர்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. அதிகார போதையிலோ அல்லது செல்வத்தினுடைய மாயிலோ நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்பொழுது நாம் பிறரை இகழ்வாக கருதுவோம், பிறரிடமிருக்கிற நன்மைகளை காண தவறுவோம், பிறரிடம் இருக்கின்ற உயர்வான மதிப்பீடுகளை நாம் கண்டுகொள்ள மாட்டோம். மாறாக நம்மை மையப்படுத்தி கொண்டு பிறரை பற்றி தவறாக பேசுபவர்களாக, பிறருக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருப்போம். அன்பு சகோதரமே, கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய வார்த்தையை செம்மைப்படுத்துவோம். நம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்கின்ற, பிறருக்கு நன்மை கொடுக்கின்ற, பிறரை நல்வழிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். பிறருடைய பெருமைகளை, பிறருடைய நன்மைகளை எடுத்துச் சொல்லி பாராட்டுகின்ற, அவர்களை வளர்க்கின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். சபிக்கின்ற வார்த்தைகளோ தீய வார்த்தைகளோ நம் வாழ்வில், நம் நாவில் வராமல் இருக்க அருள் வேண்டுவோம். திருப்பாடு ஆசிரியர் கூறுவதை போல, ஆண்டவரே என் நாவை காவல் காத்தருளும், என் உதடுகளுக்கு பூட்டு போட்டருளும், தேவையற்ற வார்த்தைகள் எதுவும் என் வாயில் வராமல் இருப்பதாக என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை நல்லதை பேச, நன்மையானதை பேச எனக்கு வரத்தையும் அருளையும் ஆசீர்வையும் தாரும் என்று சொல்லி கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா.